ஓகே. இப்போ இந்த செஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா போஸ்ட் அண்ட் பயாஸ். ஓகே. போஸ்ட் அண்ட் பயாஸ் நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? போஸ்ட்னா என்ன, பயாஸ்னா என்னன்னு. பயாஸ்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் ஓரளவுக்கு. நீங்கள் வந்து டே டு டேயில் வந்து நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க, லைக் உங்கள் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க சர்வரில், ஸோ இதெல்லாம் தெரியும். ஓகே. அதுக்கு முன்னாடி போஸ்ட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். sorry, this one. ஓகே. போஸ்ட். ஓகே. பயாஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம போஸ்ட்னா என்னன்னு பார்த்துடலாம். போஸ்ட் எப்படி வந்து ஒரு ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு போஸ்ட்னா என்ன அப்படின்னா பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட்னு சொல்லுவோம். ஓகே. பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் அப்படின்னா இதிலே உங்களுக்கு மீனிங் வந்துடுச்சு. பவர் ஆன். ஓகே. நம்ம ஒரு சிஸ்டம்மை பவர் ஆன் பண்ணுறோம். ஒரு சர்வரோ இல்லை லேப்டாப்போ நீங்கள் வந்து பவர் ஆன் பண்ணுறீங்க ஒரு சர்வரை. ஓகே. பண்ணும்போது என்னென்ன பேக்கெண்டில் உங்களுக்கு நீங்கள் பவர் ஆன் பண்ணுறீங்க சர்வரு, ஒரு லேப்டாப்பு உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஆன் ஆகுது, ஓஎஸ் வருது, இப்போ பின் போடுறீங்க, ஐ மீன் உங்களுக்கு பாஸ்வேர்ட் போடுறீங்க, லாகின் ஆகிடுது, கரெக்டாக கனெக்ட் ஆகிடுது உங்கள் லேப்டாப். ஆனால் இது பேக்கெண்டில் என்னெல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னா, இந்த பேக்கெண்டு வேலை பார்க்கக்கூடிய அந்த அதோடைய எது அந்த பேக்கெண்டில் என்னெல்லாம் வேலை பார்க்கும் அப்படின்றதான் இப்போ பார்க்க போகிறோம். அது பேர் தான் போஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பயாஸ்க்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து பயாஸ் என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இந்த செக்லாம் பண்ணோம். போஸ்ட், அதுதான் போஸ்ட், பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். யாராச்சும் டெஸ்க்டாப்பில் வேலை பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த நாலேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ பவர் ஆன் பண்ணுறேன் ஒரு லேப்டாப்பை, நான் அந்த ஸ்விட்சை ஆன் பண்ணுறேன். அந்த ஸ்விட்சை ஆன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அந்த லைட் இண்டிகேட் கொடுக்குதா, ஆன் பண்ண உடனே அந்த லைட் இண்டிகேட் கொடுக்குது இல்லையா, அது எல்லாமே வந்து யார் அதை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த போஸ்ட்ன்றது இது ஒரு சின்ன சிப்பு மாதிரி இருக்கும். ஓகே. அதுதான் இது அந்த சர்வர்லேயோ லேப்டாப்லேயோ அதுதான் இது வந்து பண்ணுது, அந்த டெஸ்ட் பண்ணுது. ஓகே. இது ஃபஸ்ட்டு எப்படி பண்ணும், உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் இது எல்லாமே வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கும். லைக் இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நம்ம விஎம்வேர்லேயும் இது யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஒரு லேப்டாப்போ ஒரு சர்வரோ ஆன் பண்ணும்போது பேக் எண்ட் டெஸ்ட்லாம் என்னென்ன நடக்குது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பவர் ஆன் பண்ணுறோம் சர்வரை, அதுக்கப்புறம் ஹார்ட்வேர் டெஸ்ட் பண்ணுறது. ஹார்ட்வேர் டெஸ்ட் பண்ணுது என்ன, ஹார்ட்வேர் டெஸ்ட் பண்ணுது என்னென்ன ஹார்ட்வேர் அப்படின்னா உங்களுடைய என்னெல்லாம் இருக்குது, லைக் உங்களுடைய சிபியு. ஓகே. சிபியு பார்க்குது, பயாஸ் பார்க்குது, மெமரி பார்க்குது. இந்த எல்லா ஹார்ட்வேரையும் செக் பண்ணுது. டிவைஸ் செக் பண்ணுது. ஓகே. அண்ட் எனி கான்ஃபிகரேஷன் செக் பார்க்குது. அண்ட் சப்ளைஸ், லைக் எக்ஸாம்பிள் பவர் சப்ளை. இப்போ வந்து பழைய மாடல்லாம் வந்து பீப் சவுண்டு வரும். பீப் சவுண்ட் இப்போ ஆன் பண்ணால் ஒரு பீப் சவுண்டு வரும். இப்போ கூட சில லேப்டாப்பில் வந்து அந்த பீப் சவுண்டு வரும். ஸோ அந்த பீப் சவுண்ட். அதுக்கப்புறம் வந்து எதனா சிஸ்டம் போர்டில் ப்ராப்ளம் இருக்கா, போர்டு இஷ்யூ. ஓகே. அண்ட் ஸ்பீக்கர். அதான் அந்த ஒரு சர்வரில் ஒரு சிஸ்டமில் இருக்க எல்லாவுடைய ஹார்ட்வேருடைய செக்கும் இது பண்ணுது எப்போ பவர் ஆன் பண்ணும் போது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பீப் சவுண்டு வந்து ஓகே, பீப் சவுண்டு வந்து லாங்கா ஷார்ட்டா, இது எல்லாமே வந்து எது செக் பண்ணோம் அப்படின்னா போஸ்ட், பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட்.
இது எல்லாமே நம்ம சர்வரை பவர் ஆன் பண்ணும்போது இது எல்லா செக்கும் பண்ணும். பவர் சிபியு, மெமரி, பயாஸ், பவர் சப்ளை, டிவைஸ், ஏதாச்சும் டிவைஸ் நான் சொல்கிறேன்னா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அந்த சிஸ்டமுடைய டிவைஸ், அந்த ஹெல்த் ஸ்டேட்டஸ், அந்த கான்ஃபிகரேஷன், பவர் சப்ளை, எதனா ரேம் இஷ்யூ இருக்கா, ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே செக் பண்ணக்கூடியது தான் போஸ்ட் பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். ஓகே இது வந்து செக் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணும்? செக் பண்ணதுக்கப்புறம் தான் பயாஸ் என்டர் ஆகும். பயாஸ் ஓகே, இது எல்லாம் ஓகேவா இருக்குது, எல்லாம் டிக் 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 எல்லாத்துக்குமே சிபியூ ஓகே, பயாஸ் ஓகே, மெமரி எல்லாமே ஓகேனா இப்போ என்ன பண்ணோம்? பயாஸை லோட் பண்ணோம். ஓகே, பயாஸ் லோட் பண்ணதான் தான் பயாஸ்க்கு என்ட்ரு பண்ணாதான் அதோடைய ஓஎஸ் பூட் டிவைஸ் ஆகும். பூட் டிவைஸ் அது என்ன? சிஸ்டம் பூட் ஆகும். பூட்னா ஒன்றும் இல்லை, இந்த பயாஸ் மூலியமாக தான் பூட் ஆகி நம்மளுக்கு ஓஎஸ் இங்கே தெரியுது. இப்போ வந்து இங்கே ஓஎஸ் இருக்குது. உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இது வந்து இப்போ நான் இது பண்ணிட்டேன், ஆஃப் பண்ணிட்டேன், ஆன் பண்ணிவிட்டு பின் போட்ட உடனே எனக்கு என்ன வருதுன்னா இந்த ஸ்க்ரீன் தான் வருது. ஸோ இது எப்படி பூட் ஆகி வருது அப்படின்னா, இது பயாஸ். ஒன்ஸ் போஸ்ட் செக் முடிஞ்ச உடனே என்னுடைய சிஸ்டம் லேப்டாப்பில் எந்த இஷ்யூவும் இல்லை. பவர் சப்ளைலேருந்து மெமரி, சிபியூ, சிஸ்டம் டிவைஸ், டிஸ்க், எவ்ரிதிங் எல்லாமே ஓகேவாக இருக்குது அப்படின்னா பயாஸ்க்கு என்ட்ரு ஆகிட்டு பூட் ஆகும். என்ன பூட் ஆகும் அப்படின்னா, இந்த ஓஎஸ் டிவைஸ், ஓஎஸ் வந்து இந்த சர்வர், நான் விண்டோஸ் 10 போட்டிருக்கேனா, விண்டோஸ் 11 போட்டிருக்கேனா, இது எல்லாமே வந்து பூட் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் தான் போஸ்ட். இந்த ப்ராசஸ் பேர் தான் போஸ்ட், பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். ஓகே, இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது எதுக்காக இதை மெயினாக வச்சிருக்கேன் அப்படின்னா, இப்போ சப்போஸ் உங்கள் ESX சர்வர் டவுன் ஆகிடுச்சி. ஓகே, இது நீங்கள் வந்து டவுன் ஆகிடுச்சி, உங்களால் வந்து ஆக்சஸ் பண்ணுறீங்க ஐடி ரேக்லேருந்து, பட் பூட் ஆக மாட்டேங்குது அப்படின்னா இதில் ஏதோ வந்து மெமரி ஃபெயிலியர், ஹார்ட்வேர் ஃபெயிலியர் சான்சஸ் இருக்குது. ஓகே, இல்லை ஃபர்ம்வேர் இஷ்யூ, பயாஸில் இஷ்யூ, இது மாதிரி இஷ்யூ இருக்குது. ஸோ இதுக்காக தான் நான் இந்த போஸ்ட்டுன்ற கான்செப்ட் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே இதுதான் போஸ்ட். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே, இது எப்படி வந்து ஆகும்? இந்த போஸ்ட் எக்ஸாக்டாக எப்படி ஒர்க் ஆகுன்ற நான் சொல்கிறேன். போஸ்ட்டு இது ஒரு சிப்பு மாதிரி இருக்கும்னு நான் ஒன்று சொன்னேன். ஓகே, இது வந்து ரோம்னு ஒன்று இருக்கும். ரோம். ஓகே, இந்த ரோம் மூலயமா ரோம்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ரோமு ரேமு அதெல்லாம் வந்து என்னடா இந்த டேர்ம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. இது ஒன்றுமே இல்லை, ரீட் ஒன்லி மெமரின்றத சொல்லுவாங்க. ரேண்டமாக வந்து அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது வந்து ஒரு சிப்பு மாதிரி இருக்கும். ஓகே, இந்த சிப்பில் இருந்து நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ போயிட்டுருக்கா பவர் சப்ளை, ஓகே. ஸோ இந்த ரோம்லேருந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பவர் ஆன் பண்ணுறோம் இல்லையா, இந்த போஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணும். அதுதான் பவர் ஆன்ன்றது, இந்த போஸ்ட்டு தான் பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகே, இந்த போஸ்ட்லேருந்து ரோம்ன்றது ஒரு சின்ன சிப்புன்னு வச்சுக்கோங்க. சிப்பிலேருந்து இந்த போஸ்ட் வந்து பண்ணும். நெக்ஸ்ட்டு தான் வந்து இதுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, பூட் ப்ராசஸ் நடக்கும். பூட் ப்ராசஸ்க்கு அப்புறம் தான் ஓஎஸ்லாம் லோட் ஆகும். ஓகே, இதுதான் போஸ்ட். இப்போ வந்து அந்த ஒரு ESX சர்வரே வந்து லோடே ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கும், உங்களுக்கு தெரியணும். ஓகே, அதுக்காக தான் நான் இது சொல்கிறேன் மெயினாக. இது வந்து எனி ஃபர்ம்வேராக கூட இருக்கலாம், ப்ராப்ளம் எதுனாலும் இருக்கலாம். நான் அதுதான் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே, போஸ்ட்டில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? நெக்ஸ்ட்டு பயாஸில் போயிடலாமா? ஓகே மேம். ஓகே மேம். ஓகே, கிரேட். ஓகே, இப்போ போஸ்ட்டு முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பயாஸ் போகிறோம். ஓகே, பயாஸ்னால் என்ன அப்படின்னா, மெயினாக நீங்கள் வந்து பயாஸ்னால் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு
பயாஸ் வந்து நீங்கள் நார்மலாக டே டு டே லைக் உங்களுடைய லேப்டாப்பில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஒரு சிஸ்டம். எதுக்காக இந்த பயாஸ் மூலியமாக தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்கள் என்ன ஓஎஸ் போட்டிருந்தாலும் அது வந்து ஹைப்பர்வைசராக இருக்கலாம், லைக் லினக்ஸாக இருக்கலாம், விண்டோஸாக இருக்கலாம், எதுனாலுமே இந்த பயாஸ் மூலியமாக தான் பூட் ஆகி நம்மளுக்கு இந்த பயாஸ் மூலியமாக தான் லோட் ஆகும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, ஓகே. இது வந்து போர்டா பயாஸில் வந்து லோட் ஆகும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிலாம் சொல்லியாச்சு. ஓகே, பயாஸில் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா சிஸ்டம் செட்டிங்ஸ் எல்லாமே இருக்கும். சிஸ்டம் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஒரு சர்வருடைய எல்லாமே இருக்கும். பூட் ஆர்டர் இருக்கும், செட் டைம் இருக்கும், டேட் இருக்கும், அதோடைய மெமரி கான்ஃபிகரேஷன் இருக்கும், அதோடைய நெட்வொர்க் கான்ஃபிகரேஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஓகே, இப்போ பயாஸ் வந்து லோட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். பயாஸ்னால் ஃபுல் ஃபார்ம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், பட் இருந்தாலும் நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து பயாஸ் வந்து பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகும்? இந்த ஒரு இதுதான் ஒரு சர்வர். ஓகே, இந்த சர்வரில் ஒரு பயாஸ் செட்டிங் பயாஸு. இந்த பயாஸ்லேருந்து நம்மளுக்கு வந்து ஓஎஸ் வரும், ஓஎஸ் லோட் ஆகும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகே, ஸோ இப்படி தான் லோட் ஆகும். இது உடைய எல்லா செட்டிங்ஸ் இந்த பயாஸ்லேருந்து எல்லா செட்டிங்ஸுமே மேனேஜ் பண்ணலாம். Manage all the settings of hardware devices like keyboard, date, time settings, and then the hard drive like mouse, and then other devices. Okay, other devices and other configuration, memory and all. Okay, so நிறைய வரும். ஓகே, இது எல்லாமே தான். ஓகே, இப்போ வந்து இது வந்து இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது பயாஸு. நம்ம இப்போ இந்த 2 டைப்ஸ் பார்த்துடலாம். டைப்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? போஸ்ட்டு பயாஸு, பயாஸ் என்ன வேலை பார்க்கும், போஸ்ட் என்ன வேலை பார்க்குன்றது கிளியரா? Yeah, clear, ma'am.